பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தஅவூத். இன்றைக்கி தர்சுல் குரான் பாடத்தில் நம்ம தஅவூத் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அவுது பில்லாஹ், அதற்குத்தான் தஅவூத் என்று கூறப்படுகிறது. நாம் குரான் படிக்கும்போது மற்றும் மார்க்க விஷயங்கள் படிக்கும்போது நம்ம முதல்ல எடுத்தோன்னே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு நம்ம சைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுவோம் இல்லையா, அதற்குத்தான் தஅவூத் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பாருங்கள், அவுது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதனுடைய அர்த்தங்கள், அது சொல்லுக்கு சொல் நம்ம அர்த்தம் என்னன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவுது நான் பாதுகாவல் தேடுகிறேன், பில்லாஹி அல்லாஹ்விடம், மின அப்படின்னா இருந்து, ஷைத்தான் ஷைத்தானிடம் இருந்து, மின ஷைத்தான் ஷைத்தானிடம் இருந்து, ரஜீம் ரஜீம்னா விரட்டப்பட்ட, அல்லாஹ்வால் விரட்டப்பட்டவன் தான் ஷைத்தான். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்விடம் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். சைத்தானிடமிருந்து தப்பிப்பதற்கு. ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்க விரோதி ஆவான். அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு மாறு செய்ததால் அவன் விரட்டி எடுக்கப்பட்டான். அவன் அல்லாஹ்விடம், நான் கியாமத் நாள் வரை முழு மனித சமுதாயத்தையும் நேர்வழியிலிருந்து அகற்றி வழிகட்டு செல்ல முழு முயற்சி செய்வேன் என சத்தியம் செய்தான். அப்போதிலிருந்தே மனிதர்களை நேர்வழியிலிருந்து தவறான வழியில் செலுத்துவதற்கு முழு முயற்சியிலும் கவலையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். எப்போ அல்லாஹ் ஷைத்தானை விரட்டி அடிச்சிட்டானோ அப்பத்திலிருந்து அவன் மனிதர்களுக்கு விரோதி ஆயிட்டான். இப்போ ஆதமுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வழிகெடுக்கிறதுல கவலையிலேயே அவன் முயற்சியிலையும் இருக்கிறான். ஷைத்தானிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவதுதான். அவனிடம் பாதுகாவல் தேடிவிட்டால் ஷைத்தானுடைய எந்த தாக்குதலும் முயற்சியும் அவர் மீது எந்த பிரதிபலிப்பையும் ஏற்படுத்த முடியாது. குரானிலும் நமக்கு இப்படித்தான் கட்டளையிடப்பட்டுள்ளது. நீங்கள் ஷைத்தானின் சூழ்ச்சி மற்றும் ஏமாற்றத்திலிருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹ்விடமே பாதுகாப்பு தேடுங்கள். அப்போ நம்ம அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிட்டோம்னா ஷைத்தானால் நிச்சயமாக நம்ம எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹு தாலா சூரத்து நஹல்ல சொல்கிறான், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதனுடைய பொருள், நீர் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அல்லாஹ்விடம் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு பாதுகாப்பு தேடுங்கள்னு அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹு தாலா திருக்குரானில் அடியார்களிடம் தன்னிடம் எவ்வாறு பாதுகாவல் தேட வேண்டும் என்ற வழிமுறையையும் கூறியுள்ளான். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீனி வ அஊது பிக ரப்பி ஐ யஹ்துரூன். பொருள், என் ரட்சகா, நான் உன்னிடம் ஷைத்தானின் ஊசலாட்டங்களிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், இன்னும் அது என்னிடம் வருவதிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ் நமக்கு அழகான முறையில் ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேட சொல்லி குரானில் கற்றுக் கொடுக்குறான். அப்போ அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு தேடிட்டோம்னா யாராலையும் நம்மை வழிகெடுக்க முடியாது. இப்போ ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சி, அவனுடைய அந்த முயற்சி எல்லாமே தோல்வி அடைஞ்சிரும். இதைத்தான் தஅவூத் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் குரான் ஓதும் பொழுது, மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது, மார்க்க விஷயங்களை படிக்கும் பொழுது, ஹதீஸுடைய கிதாபுகள், நற்செயல்கள் அனைத்திலும் அஊது பில்லாஹ்வை கொண்டு ஆரம்பிப்போமாக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.